ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் தெலுங்கு. அண்ட் இந்த வீடியோவில் இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற டிராகன் மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தில் என்னெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸு, தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டிராகன் இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் ஒரு பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்லா படிக்கிற பையன்லாம் பிடிக்காது, ஒரு பேட் பாயாக இருக்கிற பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்காக நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தால் எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறி ஒரு கெட்ட பையனாக மாறிடுறாரு. காலேஜ் போனால் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி லவ்வரு, காலேஜில் எந்த ரூல்ஸு எதுவுமே மதிக்காமல் நம்ம ஹீரோ ஒரு புள்ளிங்க மாதிரி கெத்தாக சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் விட்டு வெளியே வந்துடுறாரு. காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டோம், எந்த வேலைக்கும் போகாமல் ஃப்ரெண்டோட காசையெல்லாம் வாங்கி அப்பா அம்மாட்ட இதுதான் என்னோட சம்பளம் அப்படின்னு கொடுத்து அப்பா அம்மாவையும் ஏமாற்றிட்டு ஜாலியாக இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஹீரோயினி, நீ எந்த வேலைக்கும் போகாமல் யூஸ்லெஸ்ஸாக இருக்க, நீ எதுக்குமே லாக்கில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிரேக்கப் பண்ணிடுது. நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தப்பு பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. அவர் பண்ண அந்த தப்பு படத்தோட செகண்ட் ஹாஃபில் அவருக்கு நிறைய பிரச்சனையை உண்டாக்குது. அதனால இவருக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. ஒரு தப்பு பண்ணிட்டு எவனாலையுமே நிரந்தரமாக வாழவே முடியாது. அது எப்போ வேணாலும் அவனை திரும்ப வந்து அடிக்கும். அதே சமயம் ஒருத்தனோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு அதுலேயும் வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த படத்தில் செம சூப்பராக சொல்லியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. இன்ட்ரவல் சீனில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு சூப்பராக இன்ட்ரவல் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃபில் காமெடி எமோஷ்னல்னு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. எமோஷ்னல் சீனெல்லாம் பார்க்குற நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவரு செமையாக நடிச்சிருந்தாரு. அவரோட 2வது படம் செலெக்ஷனே சூப்பராக இருக்குது. விஜய் சித்து, அர்ஷத் கான், அனுபமா இவங்க கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மிஷ்கின் தான். அவரோட ரோல் நமக்கு எங்கேயுமே போரே அடிக்கல. அவரோட ரோல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. படத்தில் டெக்னீஷியன் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது. மியூசிக்கு படத்தில் மெயினான ப்ளஸ்ஸு. பாட்டு எல்லாமே நல்லாவே இருந்தது. படத்தில் மைனஸ்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. காசு கொடுத்து பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க.